ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டஃப்டு பன்னீர் ரோல் எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் துருவுன பன்னீர் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் பன்னீருக்கு பதிலாக கேரட், பீட்ரூட், எக், போன்லெஸ் சிக்கன் எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விடலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக வரமாவு போட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி வச்சு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கொஞ்சமாக மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு மேலே கொஞ்சமாக மசாலா வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே இட்லி தட்டு வச்சு இந்த ரோலை வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்ட்ரீமர் பிளேட் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம். அந்த பிளேட் இல்லைன்னா இட்லி தட்டிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சு கல் சூடானதும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து வதங்கினதும் வேக வச்ச ரோலை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு டைம் பண்ணி பாருங்கள், நீங்களே மறுபடியும் பண்ணுவீங்க. சப்பாத்தி சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.